ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துரும். அதை ஓப்பன் பண்ணி ஒரு கதை கூட மிஸ் ஆகாம அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம். எல்லாமே அற்புதமான கதைகளாக தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வீடியோவா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நம்ம சேனல்ல இருந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கு. காலையில 11 மணிக்கு சிறுகதை அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. டீ டைம் ஷார்ட் ஸ்டோரிஸ்ங்கிற மாதிரி டெய்லி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மதியம் 3 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் வீடியோக்கள் வருது. ஸோ அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 3 வீடியோ வந்துகிட்டு இருக்கு, கதை வீடியோக்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்னும் மூத்த எழுத்தாளர்கள், பழைய எழுத்தாளர்கள், பிரபலமான எழுத்தாளர்கள் எழுதின கதைகள்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அல்லது சென்ற தலைமுறை சார்ந்தவங்க மட்டும் எழுதுனது தான் நமக்கு அந்த கதைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புக் ஸ்டாலுக்கு போய் கேட்டா கூட அது மாதிரி நல்ல பிரபலமான மூத்த எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை, சில புத்தகங்களை தவிர. ஸோ அது மாதிரியான இருக்க அந்த சூழ்நிலையில நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அப்படிங்கிறதுனால நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை ஜோதிர்லதா கிரிஜா அவங்க எழுதின அவர்கள் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ஒரு வித்தியாசமான தலைப்பு. அதே நேரத்துல இந்த கதையும் கண்டிப்பா ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு யதார்த்தத்தை நிஜமா ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய, நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள், பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கதையில அப்பட்டமா படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? கதை கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த கதையை பத்தி நாம ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? கேட்கலாமா? அவர்கள் அப்படித்தான். ஞானம், ஞானம், சீக்கிரம் வாய என்று கூப்பாடு போட்ட கணவனிடம் ஓடி வந்த ஞானம், என்னங்காச்சு, எதுக்கு அவ்வளவு அவசரமா கூப்பிட்டீங்க என்று கேட்டாள். நாற்காலியில் உட்கார்ந்து நாளிதழ் படித்துக் கொண்டிருந்த துரைசாமி, என்னோட கால் ரெண்டும் திடீர்னு ரொம்பவும் மரத்து போயிட்ட மாதிரி உணர்ச்சி இல்லாம இருக்குது ஞானம். பேப்பரை படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதை மேஜையில போட்டுட்டு குளிக்க கிளம்புனாம்னு எழுந்தேன். பாரு, 2 காலும் தரையில பரவவே இல்லை என்றான் அவன். அவன் கண்களில் அச்சம் அப்பிக் கொண்டிருந்தது. கண்கள் கலங்கினார் போல தெரிய ஞானம் பதறி போய்விட்டாள். அவன் எழ முயன்று பரிதாபமாய் தோற்று போய் திரும்பவும் நாற்காலியில் சரிந்தான். முழங்காலில் இருந்து தொடங்கி 2 கால்களும் உடம்பில் ஒட்டாமல் தொங்கின. அவற்றில் உணர்ச்சியே இல்லாமல் போய்விட்டது போல் இருந்ததால் அவன் சொன்னபோது ஞானத்தின் விழிகளில் செம்மை படர்ந்தது. தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டி கணவனுக்கு அவநம்பிக்கை தரக்கூடாது என்கிற முன் ஜாக்கிரதை கணத்தில் செத்து போனது. என்னங்க இது? என்ன இப்படி சொல்றீங்க? அப்படியே இருங்க, நான் போய் ஒரு டாக்ஸி இட்டுட்டு வரேன். உடனே டாக்டர் கிட்ட போகலாம், பயப்படாதீங்க. டாக்ஸில நான் எப்படி ஏறுவேன் ஞானம்? காலில் சொரணையே தெரியலையே. காலை எப்படி எடுத்து வச்சு நடப்பேன்? காலு தரையில நிக்கவே மாட்டேங்குது ஞானம். அப்படியே நூல் கணக்கா தொய்யுது, வெறுமனே தொங்குது. என் காலுக்கு என்னவோ ஆயிருச்சு. இனிமே என் வாழ்க்கையே நாசம்தான் என்ற துரைசாமியின் கண்களில் நீர் நிரம்பி விட்டது. பக்கத்து வீட்டு ஆம்பளைங்க யாரையாவது கூட்டிட்டு வர்றேன், அவங்க உதவியோட உங்களை டாக்ஸில ஏத்திக்கலாம். அதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும் போல இருக்கு ஞானம். நீ ஒண்ணு செய்ய, டாக்டரை இங்க கூட்டிட்டு வந்துறேன். அதுவும் சரிதாங்க. முதல்ல நம்ம டாக்டர் கூட்டிட்டு வரேன். அவரு 9க்கெல்லாம் கிளம்பிடுவாரு. இப்பவே போறேன். வேலைக்காரி கிட்ட சொல்லி வீட்டை பாத்துக்க சொல்லிட்டு கிளம்புறேன். மரகதம், மரகதம். மரகதம் அம்மா போட்ட கூச்சலில் அரண்டு போய் விளக்குமாறும் கையுமாய் பின்புறத்தில் இருந்து ஓடி வந்து, என்னங்கம்மா என்றாள். ஐயாவுக்கு திடீர்னு காலு வரல, அதனால நான் நம்ம டாக்டர் கூட்டிட்டு வர போறேன். நீ வீட்டை பாத்துக்க, ஐயாவையும் மோகனையும் பாத்துக்க. ஐயாவை விட்டு நகராத என்ன, நான் வர்ற வரைக்கும் என்று சொல்லிவிட்டு கண்ணீரை துடைத்துக் கொண்டே ஞானம் செருப்புகளை மாட்டிக்கொண்டு கைப்பையுடன் படி இறங்கினாள். மரகதம் அதிர்ந்து போனாள். பக்கவாத நோய் படுத்த படுக்கையாய் 10 ஆண்டு காலம் தன் அம்மாவின் உயிரை எடுத்த அப்பாவின் ஞாபகம் அவளுக்கு அந்த நேரத்தில் வந்தது. என்னங்க ஐயா செய்யுது? காலில் சொரணியே இல்ல மரகதம். எங்க ஆபீஸ்ல ஒரு ஆளுக்கு இப்படிதான் திடீர்னு காலே வரல, அப்புறம் அப்படியே ஆயிடுச்சு. அது மாதிரி நானும் ஆயிடுவேணும். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க ஐயா, கண்ணு கலங்காதீங்க. நம்ம அம்மாவுக்கு இருக்கிற நல்ல குணத்துக்கு உங்களுக்கு எந்த குறையும் வராது. அந்த வீட்டில் 5 ஆண்டுகளாய் மரகதம் தொடர்ந்து வேலை செய்து வருகிறபடியால் கொஞ்சம் சலுகை எடுத்துக்கொண்டு பேசுவாள். உட்கார்ந்துக்க மரகதம், ஏன் நிக்கிற? இருக்கட்டுங்க. மரகதம், மரகதம், இப்ப கையில கூட என்னமோ சுறுசுறுன்னு சுத்தி சுத்தி வர்றாப்புல இருக்குது. எந்த கையிலங்கய்யா?
வலது கையில என்ற துரைசாமியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழியலாயிற்று. வயதில் தன்னை விடவும் குறைந்தது 10 ஆண்டுகளேனும் எஜமான் இளையவராக இருப்பார் என்பது தெரிந்திருந்தாலும் அவன் கையை தேய்த்து விட மரகதம் கூசினாள். மரகதம், உனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லைன்னா அதோ அந்த பாட்டில்ல யூக்கலிப்டிஸ் ஆயில் இருக்குது பாரு, அதை எடுத்து கொஞ்சம் கையில மட்டுமாவது தேய்ச்சி விடுறியா? கையும் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அழுவாதீங்க ஐயா என்ற மரகதம், நீங்க என் தம்பி மாதிரிங்க, ஆபத்துக்கு பாவம் இல்ல, அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏண்டி தைலம் தேய்க்க மாட்டேனியாமே, எங்க வீட்டுக்காரர் என்ன பொறுக்கியான்னு கத்தும், அதனால தடவி விடுறேங்க ஐயா. சட்டையை கலட்டுங்கய்யா என்று விட்டு அவன் சட்டையை கலற்ற உதவிய பிறகு கையில் தைலம் தேய்த்து விடலானாள். 10 நிமிடங்கள் போல் விடாமல் அவள் செய்த பணிவிடையால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. துரைசாமியின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகிக் கொண்டே இருந்தது. சற்று தொலைவில் விளையாட்டு சாமான்களை வைத்து விளையாடி கொண்டிருந்த மோகன் தற்செயலாக தலையை திருப்பி அப்பா அழுது கொண்டிருந்ததை பார்த்ததும் முகத்தில் வேதனை காட்டியபடி எழுந்து வந்து துரைசாமியின் நாற்காலி கையை பிடித்து கொண்டு நின்றான். ஆபீஸுக்கு போகலையாப்பா? அம்மா மட்டும் போயிட்டாங்களே, ஏன்பா அழுவுறீங்க? துரைசாமி இப்போது முன்னை காட்டிலும் அதிகமாய் அழத் தொடங்கினான். டாக்டர் வந்து பார்த்துவிட்டு அவனை உடனே ஒரு நரம்பியல் வல்லுநரிடம் காட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். உடனே என்கிற சொல்லின் அழுத்தம் ஞானத்திற்குள் அதிர்ச்சி அலையை கிளர்த்தியது. தனியார் மருத்துவமனை ஒன்றில் அவன் சேர்க்கப்பட்டான். 1 மாதம் போல் அங்கு அவன் வைக்கப்பட்டான். ஏராளமான ஊசிகளை உடம்பில் குத்தி எடுத்தார்கள். மருந்துகள், மாத்திரைகள் என்று எக்கச்சக்கமாய் வாய் வழியே உள்ளே தள்ளினார்கள். கால்களையும் கையையும் அசைக்கச் செய்ய பயிற்சி அளித்துக் கொண்டிருந்த டாக்டர் ஒருவர் அவன் வீட்டுக்கு போன பிறகும் படுக்கையில் இருக்கும் நாட்களில் தினமும் வந்து அந்த பயிற்சிகளை செய்விப்பதாக ஏற்பாடு ஆயிற்று. ஞானம் விடுப்பு எடுத்துக்கொண்டு அவனை கண்ணும் கருத்துமாய் கவனித்தாள். மரகதத்தை வீட்டோடு வைத்துக் கொண்டாள். குழந்தையை பார்த்து கொள்ளவும் மரகதத்தின் உதவி அவளுக்கு தேவையாக இருந்தது. வேலையில் சேர்ந்ததிலிருந்து அவள் எடுக்காமல் சேமித்து வைத்திருந்த மருத்துவ விடுப்பு காலத்தை அவள் இப்பொழுது கழித்து கணவனுக்கு உதவியாக இருந்தாள். 1 மாதம் கழித்து துரைசாமியை வீட்டுக்கு அனுப்பினார்கள். கால்களில் சிறிது சிறிதாய் உணர்ச்சி வந்து கொண்டிருந்தது, கையிலும் தான். ஆனால் சுயமாய் எதற்காகவும் செயல்பட இயலவில்லை. எது ஒன்றுக்கும் ஞானத்தின் உதவி தேவைப்பட்டது. இதனால் ஞானம் தனது விடுப்பை நீட்டித்தாள். மருத்துவ விடுப்பாதலின் அலுவலகம் குறுக்கே நிற்கவில்லை. சரியாக 6வது மாதம் முடிந்த பிறகு துரைசாமி பழைய துரைசாமி வேலையில் சேர்ந்த பிறகு 15 ஆண்டு காலத்து விடுப்பை அவன் எடுக்காதிருந்ததால் முழு சம்பளத்துடன் அவனுக்கு விடுப்பு கிடைத்தது. அவனுக்கு எவ்வளவு விடுப்பு இருக்குமோ என்கிற கவலையில் அவனது அலுவலகத்துடன் தொடர்பு கொண்ட ஞானம் ஈட்டிய விடுப்பு, மருத்துவ விடுப்பு ஆகிய இரண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 ஆண்டு வரை அவன் விடுப்பில் இருக்கலாம் என்கிற தகவலை பெற்றிருந்தாள். 6 மாதத்திற்குள் அவன் உடல்நிலை சரியானதில் அவளுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி. இந்த 6 மாத காலத்திற்குள் அவனுக்கு இரவும் பகலுமாய் பணிவிடை செய்ததில் அவள் பாதி உடம்பாகிவிட்டாள். அவன் பழையபடி முன்னேறிய பிறகு அலுவலகம் போக தொடங்கியதும் அவள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படலாயிற்று. கணவனுக்கு உடம்பு சரியாக வேண்டும் என்பதற்காக வேண்டிக் கொண்டிருந்த நேர்த்தி கடன்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அவள் நிறைவேற்றினாள். அதே கோளாறு அவனிடம் மறுபடியும் தோன்றாது என்று உறுதியாய் சொல்லுவதற்கில்லை என்று டாக்டர் சொல்லி வைத்திருந்ததால் ஞானம் அவனை ஜாக்கிரதையாகவும் டாக்டர் கூறியிருந்த உணவு வகைகளை சமைத்து போட்டும் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டாள். ஈராண்டுகள் விரைந்து ஓடிவிட்டன. துரைசாமி நோய்வாய்ப்படுவதற்கு முன்னர் இருந்த பழைய உடல்நிலைக்கும் மேலான ஆரோக்கியத்தை அவளது இடைவிடாத கவனிப்பால் அடைந்து விட்டான். நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க ஒரு நாள் அதிகாலையில் அவனுக்கு வந்த அதே போன்ற கோளாறு அவளுக்கும் வந்தது. படுக்கையில் எழுந்து உட்கார்ந்த ஞானம் கட்டிலில் இருந்து இறங்க முயன்ற கணத்தில்தான் தன் கால்கள் இயங்கவில்லை என்பதை கண்டுபிடித்தாள். என்னங்க என்னங்க, கொஞ்சம் எந்திரிங்களே, காலு வேலை செய்யலீங்க என்று பதற்றத்துடன் கூவி அவள் அவனை எழுப்பினாள். அவன் பதறிப்போய் எழுந்து உட்கார்ந்து அதிர்ந்து போனான். யூக்கலிப்டஸ் ஆயிலை எடுத்து வந்து கால்களில் பரபரவென்று சூடு பறக்க தேய்த்தான். ஆனால் அதற்கு பிறகும் கால்களில் உணர்ச்சி வரவில்லை. அவள் அழத் தொடங்கினாள். அவள் கண்ணீர் அவனையும் தொற்றிக்கொள்ள, எனக்கு வந்த அதே சனியனா என்று கேட்டுவிட்டு அவனும் கண்கலங்கினான். இந்த தடவை குடும்ப டாக்டரை அழைத்து கேட்டுக்கொண்டிராமல் அவன் தான் சிகிச்சை எடுத்துக்கொண்ட அதே தனியார் மருத்துவமனைக்கு அவளை டாக்ஸியில் தூக்கி போட்டுக் கொண்டு விரைந்தான். மோகன் பெரியவனாகி இருந்ததால்
அவனை கவனிக்க என்று ஒரு ஆள் தேவையில்லாவிட்டாலும் வீட்டை பார்த்து கொள்ள மரகதம் தங்கிக் கொண்டாள். அவனுக்கு வந்த அதே நரம்பு மண்டல நோய் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. போன பிறகு சில உடற்பயிற்சிகளை ஒரு டாக்டர் மூலம் செய்விக்க வேண்டி வரும் என்றும் கூறினார்கள். மருத்துவமனையில் சேர்ந்த அன்றே அவளுக்கு 2 கைகளும் வெறு விளங்காமல் போயின. நல்ல வேளை இவரும் அனாவசியமா லீவ் எடுத்துக்கிறது இல்ல. முன்ன உடம்பு சரியில்லாதப்ப எடுத்த லீவு போக முழு சம்பளத்தோட எடுக்கிற மாதிரி இன்னும் 6 மாசத்துக்கு அப்பவே இவருக்கு லீவு பாக்கி இருந்தது. இந்த 3 வருஷத்துல இன்னும் கொஞ்சம் லீவு சேர்ந்திருக்கும். அதனால பிரச்சனை ஒண்ணும் இல்ல, லீவு எழுதி கொடுத்துருவாரு என்று நினைத்து கொண்டாள் ஞானம். அவளை மருத்துவமனையில் சேர்த்த அன்று அலுவலகத்துக்கு போய் வந்த துரைசாமி, இன்னும் ஒரு 3 நாளைக்கு லீவ் எழுதி கொடுத்திருக்கேன். உங்க அம்மாவை உடனே புறப்பட்டு வர சொல்லி தந்தி அனுப்பியிருக்கேன். அநேகமா நாளைக்கு மறுநாளோ வந்துருவாங்க என்று தெரிவித்தான். விடுப்பு நாட்களை சேர்த்து வைத்துள்ள கணவன் அனாவசியமாய் தன் தாயை வரவழைத்து வயதான அப்பாவுக்கு ஏன் தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று ஞானம் கணம் போல் நினைத்தாள். அம்மாவை எல்லாம் எதுக்கு வரவழைச்சு தொந்தரவு பண்றீங்க? அதான் நீங்க இருக்கீங்களே, லீவும் நிறைய இருக்குதே என்று கேட்க அவள் வாய் திறப்பதற்கு முன்னால் அவனே சொன்னான், என்ன மாதிரியே நீயும் 5-6 மாசம் போல படுக்கையில இருந்தீங்கன்னா உன்னை கவனிச்சு எல்லாம் செய்யணும் இல்ல, அதுக்குத்தான் என்று அவள் தாய்க்கு தந்தி கொடுத்து வரவழைப்பதற்கான விளக்கத்தை சுருக்கமாய் கொடுத்துவிட்டு அவன் தன் முகத்துக்கு எதிராய் செய்தித்தாளை பிரித்து வைத்துக் கொண்டான். ஜோதிர்லதா கிரிஜா அவர்கள் எழுதிய அவர்கள் அப்படித்தான் சிறுகதை முற்றும். இது ஒன்றும் வித்தியாசமா தோணல. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துல இதை நம்ம பார்க்கிறோம், அல்லது சில நேரத்துல நம்ம குடும்பத்திலேயே இது மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திச்சிருப்போம். ஒரு ஆணுக்கு அல்லது குடும்ப தலைவனுக்கு, கணவனுக்கோ மகனுக்கோ இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அம்மாங்கிற கண்டிப்பா இரவும் பகலா நாம அவனை கண்ணு கருத்துமா பத்திய உணவோட மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து கண்டிப்பா நல்லா பார்த்துக்குவாங்க. ஏன்னா தாய்மை உணர்வு அடிப்படையா அவங்களுக்கு இருக்கு. அந்த தாய்மை உணர்வு கணவனாக இருந்தா கூட அவங்ககிட்டயும் அது வரும். அந்த அளவுக்கு அக்கறையா பார்த்துப்பாங்க. வேலைக்கு போற பெண்ணா இருந்தா கூட லீவெல்லாம் போட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க கண்டிப்பா. ஆனா அதே உடம்பு சரியில்லாத ஒரு நிலைமை மனைவிக்கோ அம்மாவுக்கோ வந்துட்டா கண்டிப்பா அது முழுக்க முழுக்க ஒரு ஆண் மகனால பார்த்துக்க முடியும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா யதார்த்தம் அப்படிதான் இருக்கு. ஆணுக்கு உடம்பு சரியில்லை, இது மாதிரியான சூழ்நிலையில ஒரு பெண்ணு கூடவே இருந்து பார்த்துக்கலாம். ஆனா ஒரு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பா இன்னொரு பெண் கூட இருக்கணுங்கிற ஒரு சூழல் இருக்கு. கண்டிப்பா அது யாரும் மறுக்க முடியாது. ஆனா கணவன் கூட இருந்தா அந்த பொண்ணுக்கு அந்த நோயாளியா இருக்கிற பொண்ணுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு மாரல் சப்போர்ட்டாக நம்ம கணவன் நம்ம கூடவே இருக்கான், நம்மளை நல்லா கவனிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மனசுல இருந்ததுனாவே பாதி நோய் குணமாயிடும். அதுவும் நம்ம மறுக்க முடியாது. இருந்தாலும் ரொம்ப யதார்த்தமா இந்த கதையை சொல்லியிருக்காங்க. சோ இந்த கதையை பத்தின உங்க கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி.